அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அவ்வளோ பெரிய ரெசிபியெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக எங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமானத்தை வச்சு கறி இல்லாத டைமில் கை கொடுக்குற மாதிரி சிம்பிளாக ஒரு தேங்காய் சம்பல் தான் செஞ்சு காட்டிக்கிறேன். கறி ஒன்றும் இல்லாட்டி இந்த தேங்காய் சம்பளோடய நீங்கள் சோறை வச்சு சாப்பிடலும். அவ்வளோவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் சம்பல் இடிக்கக்கூடிய அந்த உரல் எடுத்துட்டு அதிலேயே தேவையான அளவு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காகவும் அந்த தேங்காய் சம்பளோட கலருக்காகவும் ஒரு 2 ஸ்பூன் போல் கொச்சிக்காத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கணும். உரல் அடிக்க போக்கில் இப்படி கையாலே நல்லா மூடி இடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கண்ணிலையெல்லாம் எங்களுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட சின்ன உரல் தான் இருக்கிறதால நான் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சோண்டு தேங்காய் பூவை சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி இடித்து எடுத்ததுக்கு போகிறோம். இப்போ அந்த பிளேட்லேயே சேர்த்துட்டு இருக்கிற தேங்காய் பூவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் பெனஞ்சி. எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கு போகிறோம். தாளிச்சு எடுத்துக்கணும். என்ன தாளிக்கலாட்டி எங்களுக்கு அந்த ஒரு ருசியே வராது. தாளிக்கிறதுக்காக மாசி இல்லாட்டி கூனி என்ன மாதிரி இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி விட்டதுக்கு போகிறோம். தாய்ச்சி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் கைப்பிடி அளவுக்கு கூனி எடுத்து நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்றணும். பொரிய முன்னுக்கு தேங்காய் சம்பளம் சேர்த்துட வேணாம். நல்லா பொரியணும். கூனி நல்லா பொரிஞ்சு வீடு நல்லா வாசம் அடிக்கிற அளவுக்கு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு இப்போ தேங்காய் சம்பளம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்புலையே வச்சு. அப்போ தான் எங்களுக்கு நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும் தேங்காய் சம்பல். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு தேங்காய் சம்பல் ரெடி ஆகியாச்சு. நீங்கள் எல்லா சாமானும் போட்டு செஞ்ச மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சம்பல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கட்டாயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.